அது எக்ஸ்டென்ஷன் பண்ணுற இதுக்கு ஃபைல் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைல் கேப் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கானது ஃபூட்டிங்ஸ் தான் நம்ம பிசிசி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா மேட்டு கட்டி ஃபைல் கேப் போட்டு பிரிட்ஜ் பண்ணுவோம் எல்லாத்தையும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபைல் கேப்புக்கான இப்போ ஒரு குழி பார்த்துங்க 4.25க்கு 2 அடி அப்படின்னா இந்த 2 ஃபைலுமே கிளப் ஆகி ஒரே மேட்டில் வந்து உட்காந்துரும். இதிலேருந்து சென்டராக ஒரு காலம் ரைஸ் ஆகும். இதில் இருந்துட்டு நம்ம லோடிங் எடுத்துக்கலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக ஒரு காலம் இருக்குது. இந்த காலத்தை வந்து நாங்கள் டிமாலிஷ் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தாப்புல புது காலமாக இங்கே ரைஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இதை எப்படின்னு ஃபைனலாக நம்ம பண்ணும் பொழுது இதை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஃபைல் கேப் மெத்தடு. டபுள் ஃபைல் போட்டுட்டு அதுலேருந்து ஒரு சென்ட்ரு காலம் ரைஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். அதோட ஃபூட்டிங்கோட கிளிட்ஸ் தான் பார்க்குறீங்க. கீழே பார்த்திங்கன்னா பாட்டம் 12 mm போட்டிருக்கோம். இந்த காலம் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா விங்ஸ் அதை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சிரப்ஸும் சுற்றிலும் கொடுத்துருக்காங்க. சரௌண்டிங் சர்க்கம்ஃபரன்ஸ் ராட்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா ஃபுல்லாக கவர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா 2 இன்ச் கவர்ஸில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபூட்டிங் பார்த்திங்கன்னா நல்லா ப்ளட்ஜ் ஆகி நல்லா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு நல்லா அருமையான ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும். ரோடு எடுக்கிறதும் நல்லா அருமையாக இருக்கும். போட்டோன்னா நல்லா வைப்ரேட்டர் போட்டு நல்லா செஞ்சு விடணும். அப்போ தான் வந்து எல்லா இடமும் பரவும் கான்கிரீட்டு.